என் கையில் பாருங்க ஒரு விதை பாட்டில் இருக்கு. இதுக்குள்ள அநேக விதைகள் இருக்குது. என்ன விதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உள்ளுக்குள்ளாக கடுகு விதை தாங்க இருக்குது. பாருங்க, இது அவ்வளோத்தையும் கொண்டு அப்படியே விதைச்சோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு நிறைய கடுகு என்ன பண்ணலாம், அறுவடை செய்யலாம். ஆனால் இப்போ இதை உள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். நான் மூடி வைத்திருக்கிற விதை வரைக்கும் இந்த விதைகள் என்ன பண்ணும், அப்படியே தான் இருக்கும்ல, அது அப்படியே தான் இருக்கும். நான் மூடி வைத்திருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு விதையை நான் எடுத்து மண்ணில் இப்போ புதைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், அது முளைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, நான் விதைக்காததை நான் மூடி வைக்கலாம், ஆனா நான் விதைச்சதை நானே நினைச்சாலும் அதை அடக்கவோ தடுக்கவோ என்னால முடியாது. நான் விதைச்சது தான், நானே நினைச்சாலும் அதனுடைய வளர்ச்சி என்னால் அடக்கவோ தடுக்க முடியாது. ஒரு நாள் அது என்ன பண்ணும், பெருசா நமக்கு ஒரு பலனை கொடுத்தே தான் தீரும். வேதத்துல 10 கட்டளைகளை சொல்லி இருக்கிற ஆண்டவர், பொய் சொல்லாத, கொலை செய்யாத, திருடாத, பிறனுடைய பொருளை இச்சியாத, என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அதே போல உன் வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பனின் தாயும் கனப்படுத்து, கனவீனப்படுத்தாதன்னு சொல்லி, ஸோ இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சிருந்து வச்சுங்க, இந்த விதைகள்லாம் அப்படியே தான் உள்ள இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பொய் சாட்சி அப்படிங்கிற ஒரு விதையை எடுத்து நான் விதைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் விதைச்சிட்டேன். நான் விதைச்சது நிச்சயமா என்ன பண்ணும், முளைத்து ஒரு நாள் பலனா மாறியே தான் தீரும். நான் விதைச்சதான், நான் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. விதைச்சது தான், அது ஒரு நாள் என்ன பண்ணிடும், எனக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன, நான் சொன்ன பொய் சாட்சிக்கு இல்லை, அதே போல நான் செய்த இன்னைக்கு திருட்டுக்கு, அதே போல என்ன காரியங்களை ஆண்டவர் செய்யாதுன்னு சொன்னாரோ அதை நான் இன்னைக்கு செய்தனோ அது நிச்சயமா எனக்கு ஒரு நாளில் தண்டனை எனக்கு பலனாய் வந்தே தான் தீரும். ஸோ அதை நான் தடுக்கவோ அடக்கவோ முடியவே முடியாது. அதே போல வேத வார்த்தை நமக்கு விதை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வேதத்தில் அநேக விதைகள் இருக்குது. இன்னைக்கு அதையெல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் நீங்க கண்ணீரோடு விதைக்கும் போது உங்க வேதனை, உங்க துக்கம், பாரத்தை இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைத்தே தான் தீரும். நீங்க கண்ணீரோடு விதைக்கிற எல்லா விதைகளும் ஒரு நாள்ல நீங்க கம்பீரத்தோடு அறுவடை செய்து தான் தீரணும். கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணும், அதனுடைய பலன் கிடைக்கும். அதே போலதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நல்லா ஜிப்பு போட்டு மூடி அப்படியே நம்ம வச்சுட்டு நம்மளும் நல்லா தூங்கணும்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை இப்படி ஜிப்பு போட்ட பைபிளை தூக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கலாம், அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆனா இதை எடுத்து இந்த வார்த்தைகளை இன்றைக்கு வாசித்து அதை உங்களுடையதாக்கி அந்த விதையை கொண்டு போய் தேவ சமூகத்தில் நீங்க விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு, கிடைக்காம போகவே போகாது. ஸோ இன்னைக்கு எதை செய்யக்கூடாது, அதை என்ன பண்ணிருங்க, அப்படியே உள்ள போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஆனா எதை விதைக்கணுமோ அதை விதைங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுப்பான். நீங்க நன்மையை விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அடக்கினாலும் தடுத்தாலும் முடியவே முடியாது. அந்த நன்மை உங்களுக்கு கட்டாயம் பலனாய் வந்தே தான் தரும். இப்போ அதே போல நீங்க தீமையை விதைக்கணும்னு வச்சுக்க, கட்டாயம் நீங்க அடக்க முடியாது, தடுக்க முடியாது. அந்த தீமை உங்களுக்கு பலனாய் வந்தே தான் தரும். ஸோ நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு பலனாய் கிடைக்கும். அதனால நீங்க நன்மையை விதைங்க, நன்மையை பலனாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.